உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஆய்வுகள், கோட்டபாய ஆட்சியில் நடந்த அநீதி, ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். உள்ளூராட்சி தேர்தல் மீதான மக்களின் ஆர்வம் குறைந்துவிட்டது, பெப்ரல் சுட்டிக்காட்டு. எருமை மாடு போல் அமைச்சர்கள், நத்தர் பாப்பா போல் ஜனாதிபதி, மீண்டும் சாணக்கியன். ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வு, ராஜதந்திரிகள் ரயிலில் கண்டிக்கு பயணம். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அசங்க அபய குணசேகர 2019 தான் இடமாற்றப்பட்டமை குறித்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த தனது ஆராய்ச்சிகள் தடுக்கப்பட்டது குறித்தும் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். 2019 விவரிக்கப்படாத இடமாற்றம் குறித்து அறிவிக்கப்பட்டது, ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். எனது இடமாற்றம் திட்டமிடப்பட்ட ஆனால் முன்னெடுக்கப்படாத விதம், அரசியல் தலையீடுகள் குறித்தும் நிறுவன சமரசம் குறித்தும் தீவிரமான கேள்விகளை எழுப்புகின்றது என தெரிவித்துள்ள அவர், என்னை ஜெர்மனியின் பெர்லின் துணை தூதரகத்துக்கு நியமிப்பதாக தெரிவித்திருந்தார்கள், அதுவும் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னால் உள்ள உண்மைகள் அதிகாரத்துவ குழப்பம் மற்றும் அரசியல் நோக்கம் காரணமாக புதைந்து போக கூடாது. எனது திடீர் இடமாற்றம் குறித்து நீதி நிலைநாட்டப்பட்டால் நான் எனது நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் நேர்மையுடன் பணியாற்ற தயாராக உள்ளேன். உத்தியோகபூர்வ வேண்டுகோள் விடுக்கப்பட்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்த ஒரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இருப்பினும் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்தல் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக 20 முறைப்பாடுகளும், தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக 15 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான பொதுமக்களின் ஆர்வமும் குறைவாக இருப்பதாக பெப்ரல் கண்காணிப்பாளர்களும் தமக்கு தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி கூறியுள்ளார். இதற்கிடையில் தேர்தல்கள் பணிகளுக்காக சுமார் 4000 கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்புகளை கண்காணிக்க 200 கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மற்றவர்களிடம் களவாடி கொடுக்கும் நத்தர் பாப்பாவாக அனுரகுமார திசாநாயக்க மாறியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சில எருமை மாடுகளை போல் உள்ள அமைச்சர்கள் தான் ஜனாதிபதியை நத்தர் பாப்பா போல இழுத்து கொண்டு செல்கிறார்கள் என்றும் ரா சாணக்கியன் குற்றச்சாட்டியுள்ளார். ராயா விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று நாட்டின் தேர்தல் ஆணைக்குழு கடிதம் எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த தேர்தலில் தான் நடைபெற்றுள்ளது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகின்றார். தேர்தல் சட்டங்களை மீறுவதை நிறுத்துங்கள் என்று ஜனாதிபதி ஒருவருக்கு கடிதம் எழுதிய சந்தர்ப்பம் 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே நடைபெற்றுள்ளது. தற்போது கிறிஸ்தவ மக்களின் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது. ஆனால் ஜனாதிபதி ஈஸ்டர் பண்டிகையினை நத்தார் பண்டிகை வருகிறது என நினைத்து கொண்டிருக்கின்றாரோ தெரியாது. ஏனென்றால் நத்தார் பண்டிகை கொண்டாடப்படும் காலப்பகுதியில் தான் நத்தார் பாப்பா வருவார். அவர் குழந்தைகளுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்குவார். நத்தார் பாப்பா திரிவது போன்றுதான் இன்று ஜனாதிபதி வடகிழக்கு முழுவதும் திரிகின்றார். நத்தார் பாப்பாவாக மாறிவிட்ட அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார், மன்னாரையும் புத்தளத்தினையும் இணைக்கும் வீதியை உடனடியாக செய்ய போகிறோம் என்று. வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாத மன்னார் புத்தளம் வீதியை அமைக்க வேண்டும் என்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நீங்கள் நத்தார் பாப்பாவாக மாறிய பின்னதானா உங்களுக்கு தெரிய வந்தது. ஜனாதிபதியின் சொந்த ஊரில் புகையிரதம் ஒன்றை அமைப்பதற்காக ஆய்வு செய்வதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
மன்னார் புத்தளம் வீதியை அமைப்பதற்கான ஆய்வு செய்வதற்கு ஒரு 10 மில்லியன் ரூபாவினை அவர் ஒதுக்கியிருந்தால் அவர் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்தும் தேர்தலுக்காக வழங்கப்படும் போலியான வாக்குறுதிகள். சில எருமை மாடுகை போலுள்ள அமைச்சர்கள் தான் ஜனாதிபதியை நத்தர் பாப்பா போல இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். இன்னும் ஒரு கருத்தினையும் ஜனாதிபதி கூறியிருந்தார். சன ஜெயசூரியவிடம் சொன்னாராம், யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை உருவாக்குங்கள் என்று. அவ்வாறானால் சன ஜெயசூரிய நாட்டின் ஜனாதிபதியா அல்லது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியா? இந்திய பிரதமர் இலங்கை வந்தபோது 1996 உலக கிண்ணத்தினை கைப்பற்றிய இலங்கை அணியை சந்தித்திருந்தார். அதன்போது சனத் ஜெயசூரிய வடக்கில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார். நத்தார் பாப்பா என்றால் தங்களின் பரிசினையே வழங்க வேண்டும், மற்றவரின் பரிசினை களவெடுத்து கொடுப்பவராக இன்று அனுரகுமார திசாநாயக்கம் மாறியுள்ளார். இதுதான் இந்த நாட்டின் நிலைமை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். 16 வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஆரம்பித்ததோடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள், உயர் ஸ்தானிகர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேசியா, நேபாளம், நெதர்லாந்து, இந்தியா, மியான்மர், பாலஸ்தீன், பிரான்ஸ், நியூசிலாந்து, கியூபா, எகிப்து, ஜப்பான், பிரித்தானியா, தாய்லாந்து, கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த குழு இன்று காலை 7 மணி அளவில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து கண்டிக்கு புறப்பட்ட ரயிலில் சிறப்பு கண்காணிப்பு பெட்டியில் பயணித்தது. இலங்கை மீண்டும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து வருவதுடன் இதுவரை நாட்டை சூழ்ந்திருந்த அனைத்து தடைகளும் நீக்கப்பட்டு நாட்டுக்குள் சகவாழ்வு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்ற செய்தியை நட்பு நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அந்த பயணத்துக்கு அவர்கள் அனைவரின் ஆதரவை பெறும் நோக்கத்துடனும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காண்டியை நோக்கி பயணித்த இந்த குழு முதலில் மகாவலி ரீச் ஹோட்டலை சென்றடைந்ததுடன் அங்கு ஹெல பாரம்பரியத்துக்கு ஏற்ப அவர்களுக்காக சிறப்பு சிங்கள தமிழ் புத்தாண்டு விருந்துபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு இந்த குழுவுடன் மற்றொரு ராயதந்திரிகள் குழுவும் இணைய திட்டமிடப்பட்டுள்ளது. பின்னர் 44 பேர் கொண்ட இந்த குழு ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்க தலதா மாளிகைக்கு செல்ல உள்ளதோடு அதன் பின்னர் அந்த குழு அதே புகையிரதத்தில் மீண்டும் கொழும்புக்கு நோக்கி திரும்பும். ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து ஆஸ்கிரி தேரர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க காண்டி தலதா மாளிகையின் தேவடன நிலைமேவின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறும். ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் தினசரி பிற்பகல் 12 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். பாலஸ்தீனத்துக்கு எதிரான ஸ்டேலின் ஆக்கிரமிப்பை கண்டித்து இன்று வெள்ளிக்கிழமை நீர்கொழும்பு தெல்வதி சந்தையில் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய வெள்ளிக்கிழமை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்ற தோணிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை கித்துசர அமைப்பினர் ஏற்பாடு செய்தனர். ஸ்டேலின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஸ்லோக பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கத்தோலிக்க இஸ்லாமிய மத தலைவர்கள் மற்றும் மூவின மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.